فإن خير الزاد التقوى فاتقوني يا أولي الألباب. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم اغفر للحاج. لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لك والملك لا شريك لك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لك والملك لا شريك لك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لا شريك لك. இது ஒரு லேசான நியாமத் அல்ல, மிகப்பெரிய நியாமத். அதிலும் பல பேர் தொடர்ந்து வருகிற வாய்ப்பை பெறுகிறோம் என்றால் காலத்தால் ரப்பை நாம் மறக்க முடியாது. அவன் செய்கிற மிகப்பெரிய எல்லையில்லா பேரருள். அல்லாஹ் நமக்கும் இது கடைசியாக ஆகிவிடாமல் பாதுகாப்பானா. தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நாம் பெற்ற பிள்ளைகளும் பேரன் பேத்திகளும் வருவதற்கு தௌஃபீக் செய்வானா. நம்ம தலைமுறைகள் இங்க வரணும். நான் காபா பார்த்த உடனே கேட்கிறேன், எங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறவங்களுக்கும் எங்க பின்னால நின்று தொழுகிறவங்களுக்கும் எங்கள்கிட்ட ஓதுறவங்களுக்கும் இந்த நசீப கொடு. எங்க குடும்பத்தில் ஒருவர் கூட மக்காவுக்கோ மதீனாவுக்கோ ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா இல்லாமல் மௌத்தாக்கிறாதுன்னு கேட்கிறேன். நம்ம சந்ததிகள் இந்த பாக்கியத்தை அனுபவிக்க வேண்டும். இந்த உலகில் அல்லாஹுவின் பேரருளை கிடைக்க பெறுவது மாத்திரம் அல்ல, அல்லாஹுவையே அடைவதற்கு ஹஜ்ஜை விட வேற என்ன அமல் இருக்குன்னு கேட்க. ரப்பே கிடைப்பதற்கு ஹஜ்ஜை விட ஒரு பெரிய அமல் எனக்கு தெரியவில்லை. முகரு தொழுகையில் உத்தம நபிகள் இமாமாக நிற்கிறார்கள். சஹாபிகள் பின்னால் பெரும் கூட்டம். பெருமானாருடைய வாழ்க்கை என்பது வார்த்தைகளால் நடத்திய பாடம் என்பது பல லட்சம், அதைவிட பல்லாயிரம் மடங்கு அவர்களின் வாழ்க்கை பாடம். அவர்களை பார்த்து பாடம். அதனால்தான் மனாசிக்குல் ஹஜ்ஜை குறித்து பெருமானார் மினாவில் வைத்து சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், உங்கள் ஹஜ்ஜி எப்படி இருக்க வேண்டும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஹஜ்ஜை எங்கிருந்து எடுக்கணும்? என்னை பாருங்கள். பெருமானாரிடத்திலிருந்து ஹஜ்ஜை எப்படியெல்லாம் சஹாபிகள் எடுக்கிறார்கள். முதல் விஷயம், உங்கள் மனதில் பதிய வையுங்கள், விசாலமான உள்ளத்தோடு நீங்கள் வாழ்க்கையை துவக்க வேண்டும் என்கிறார்கள். உள்ளம் விசாலம் வேணும் என்கிறார்கள். குறுகிய மனப்பான்மை வெற்றியின் பாதை அல்ல என்கிறார்கள். மனம் சுருங்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையும் சுருங்கி போகும், அல்லாஹ்வின் அருளும் சுருங்கும். உங்கள் உள்ளம் விரிவடைய வேண்டும், விசாலமாக வேண்டும். நான் என்ற நிலையை தாண்டி மற்றவர்களின் நலனில் உங்கள் கவனம் இருக்க வேண்டும் என்ற உத்தம நபியின் அழகான வாழ்க்கையும் பாடமும் சஹாபிகள் எடுத்துக்கொண்ட விதம். மஸ்ஜிது நபவியிலே இருக்கிறார்கள் பூமா நபிகள், மஸ்ஜிது நபவியிலே இருக்கிறார்கள் உத்தம நபிகள். விசாலமான இடம் பள்ளியை சுற்றி இருக்க. சில நேரங்கள்ல இடம் நெருக்கடி ஆயிடும், சாபாக்கள் ஃபுல்லா ஆயிடுவாங்க. அன்னைக்கு ஃபுல்லா ஆகல, இடம் நிறைய இருக்கிறது. சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் மஸ்ஜிதுக்குள்ளே ஒருவர் வருகிறார். அவர் அன்னலாரின் அருகாமையை ஆசைப்பட்டு வருகிறார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நபியின் அருகாமை நசீபாக்கி தருவானாக. துன்யா விட்டு விடைபெறதுக்குள்ள ரசூல முகத்தை துன்யாவுல பார்த்துட்டு தான் ரூஹு பிரியும். எல்லாருக்கும் எல்லாம் நசீபாக்குவானாக. நான் அடிக்கடி ஹாஜிகளுக்கு துவா செய்யறேன், மதீனா வந்து விட்டோம் ரப்பே, மதீனாவில் இருந்து போவதற்கு முன்பாக முஹம்மது ரசூலுல்லாவை நாங்கள் கனவில் காண வேண்டும். என் முகத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். ஹதீஸ்ல வருது, நீங்க எனக்கு முன்னால் சலாம் சொல்லும் போது நீங்கள் யார் என்று நான் பார்க்கிறேன்.
1000 முறை ரசூல் நம்ம முகத்தை பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு முன்னால போய் நம்ம நின்னு சலான் சொல்றோம், அவங்க முகம் நமக்கு நேரா இருக்கும். அந்த முகத்தை நாம பார்க்கணும். அல்லாஹ்ட்ட கேட்கிறது, என் முகத்தை உத்தம நபிகள் பார்த்து விட்டார்கள், அந்த முகத்தை பார்த்துதான் எங்கள் ரூஹ் பிரிய வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அது ஒரு பேரின்பம். ஹஜ் என்பது வணக்கத்தை தாண்டி இஷ்குடைய அமல் என்கிறார்கள், இன்பம் சார்ந்த அமல். இதுல ஆசை மிகைத்தால் கஷ்டம் காணாமல் போயிடும். ஹஜ்ல கஷ்டம் இல்ல, ஹஜ் ரொம்ப லேசு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். என்னவோ மக்கள் ஊர்ல இருந்து புறப்படும் போதே ஒரு வகையான பயத்தை கொடுத்து கொண்டு வந்துடுறாங்க. அந்த 5 நாள் அப்படி இருக்கும் இப்படி இருக்குங்கிற பயம். நான் திரும்ப திரும்ப சொல்வேன், பயப்பட வேண்டிய இடம் அல்ல மினா, அரஃபாத், முஸ்தலிஃபா. இது அல்லாஹ்வின் பார்வைப்படும் இடம். லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்த இடம், வலிமார்கள் வந்த இடம். இப்போதும் சொல்கிறேன், இங்கே நீங்களும் நானும் மாத்திரமல்ல, பல கோடி மலக்குகள் இங்கே பாதுகாப்புக்கு நிற்கிறார்கள். பல கோடி மலக்குமார்கள் மினாவின் மைதானத்தை சுற்றி மலக்குகள் நிற்கிறார்கள். நம்முடைய பார்வையானால் அதை பார்க்க முடியாமல் போகலாம். அல்லாஹ்வின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எல்லாம் அல்ல அல்லாஹ் அடியார்களுக்கு சொன்ன வார்த்தை, நீ என் ஹரம் ஷரீஃபுக்கு வந்துவிடு, காபாவுக்கு வந்துவிடு, நான் உனக்கு பரிசாக வழங்குவேன், உனக்கு எல்லா வகையான உடல் ஆரோக்கியத்தையும் வழங்குவேன். எனக்கு பிரஷர் இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அத்தனைக்கும் நான் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அது கஅபாவின் பரிசு என்கிறான் அல்லாஹ். நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா. அதனால பயப்படலாம் வேண்டாம். அரபா எப்படி இருக்கும், முஸ்தலிஃபா எப்படி இருக்கும், மினா எப்படி இருக்கும், எல்லாமே லேஸ். அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத் குர்ஆன் சொல்லும், வல்லாஹ் யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். உங்களுக்கு கஷ்டம் எதில் இருக்குமோ அதை எப்போதுமே அல்லாஹ் நாடுவதே இல்லை. குர்ஆன் அல்லவா சொல்கிறது. லேசை தான் ரப்பு நாடுவான், அவன் கஷ்டத்தை நாடுவதில்லை. அவன் என் மீது அன்புள்ளவன், என் தாயை விட பன்மடங்கு அன்புள்ளவன். என் தாய் நான் கஷ்டப்படுவதை பிரியப்பட மாட்டாள். என் தாயே பிரியப்படவில்லை என்றால் தாயை விட பன்மடங்கு அன்புள்ள என் ரப்பு நான் கஷ்டப்படுவதல்ல அவன் நோக்கம். அவனை நோக்கி வந்திருக்கிறேன், அவனுக்காக வந்திருக்கிறேன், அவன் அழைத்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். காசை மதிக்கவில்லை, நான் என் குடும்பத்தை கூட கொஞ்சம் ஓரமாக்கி விட்டு வந்திருக்கிறேன். இங்க வந்து நம்மளை கஷ்டப்படுத்துறது அல்லாஹ்வுடைய நோக்கம். நோக்கம் கஷ்டம் அல்ல, என்னை பண்படுத்தி புனிதனாக்குவதே அல்லாஹ்வுடைய நோக்கம். அல்லாஹ் அப்படி பண்படுத்தப்பட்டவர்களில் நமது பேறுகளை பதிவு செய்வானாக. இங்கே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் 1000 பாடம். அதில் உள்ளம் விசாலம் மிக முக்கியமான பாடம். நம்முடைய உள்ளம் விசாலமாகணும். எப்ப உள்ளம் விசாலமாச்சோ நாமோ யாரையும் குறை சொல்ல மாட்டோம், யார்ட்டையும் கடினமாக நடக்க மாட்டோம், கோபம் குறைந்துவிடும், விட்டுக் கொடுக்கும் எண்ணம் அதிகமாகிவிடும். என் உள்ளத்தின் விசாலத்துக்குள்ளே கோபம் தணிகிறது. என் உள்ளம் விசாலமானால் விட்டுக் கொடுக்கும் பக்குவம் ஏற்படுகிறது. என் உள்ளம் விசாலமானால் மற்றவர்களை நான் என்னை விட தேர்ந்தெடுக்கிற இடத்துக்குள்ளே வருகிறேன். அதுதான் காத்தமுன் நபியின் ஹஜ்ஜிலே படித்துக் கொடுத்த மிகப்பெரிய பாடம். இங்கே பலதரப்பட்ட மக்கள், வித்தியாசமான மக்கள், ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு வகையான மனநிலை. அத்தனை பேர்களுக்கு இடையே நான் என் நலனை தாண்டி அவர்களின் நபிமார்கள், சாலிஹீன்கள், வலிமார்களை இங்கே படுக்க வைத்தான். மறுநாள் காலையில் அவர்களை உயர்ந்த மனிதர்களின் பெயர்களில் பதிவு செய்தான். நான் இரவு இங்கே தலை வைப்பதால் என் வாழ்க்கையின் தலைவிதியே மாற்றப்படுகிறது. மினாவுல படுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம், இது கஷ்டம் அல்ல, ஒரு பரக்கத்தான ஒரு நிலை. அல்லாஹ் நமக்கு அதையெல்லாம் உணர தௌஃபீக் செய்வானாக. நீங்க கொஞ்சம் கவனத்துல மட்டும் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இங்க எல்லாம் எல்லா விஷயத்தையும் பேசி முடிப்பதற்கு இல்லை. கொஞ்சம் சில விஷயங்கள் மனதில் எடுத்து நம்ம வாழ்க்கையில கொண்டு போயிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஹஜ்ஜிக்கு பின்னால நம்ம அடுத்த தலைமுறைகளும் ஹஜ்ஜிக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. நான் காபாவை பார்த்து முதல்ல கேட்டு ஹத்தீம்ல நின்னேன். ஹத்தீம்ல நின்று நான் கேட்ட துவா, அல்லாஹ்ட்ட ஒரு 5 விஷயத்தை கேட்டேன். அந்த 5 விஷயமும் இன்னைக்கும் என் வாழ்க்கையில அல்லாஹ் நசீபாக்கிட்டு இருக்கிறான். அதை விவரிக்கிற நேரம் இப்ப இல்ல. அதுல ஒரு துவா கேட்டேன், ரப்பே குடும்பம் பூரா ஹஜ்ஜிக்கு வரணும்னு கேட்டேன், காபாவுக்கு வரணும்னு கேட்டேன். பல முறை என்னுடைய பிள்ளைகள், பேரன் பேத்திகள் இங்கே வந்து போயிருக்கிறார்கள் என்றால் கேட்ட துவா எத்தனை பெரிய அங்கீகாரம்.
எனவே இங்கே நீங்கள் பெற வேண்டிய பாடம் உள்ளத்தின் விசாலம் என்பது நமக்கு இருந்தால்தான் அடுத்தவங்களுக்காக துஆ செய்யற மனசு வரும், அடுத்தவங்க நலனில கவனம் இருப்போம், இன்னும் சொன்னால் நம்மை லேசாக்கிறோம். இப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான் கேட்டபோது மோமினான மனிதர்கள் இதயத்தில் இருக்கிறான். எந்த மோமின் என்று ஒரு கேள்வி கேட்கிறான். எந்த மோமின்? ஒரு பெரிய மனுஷன் வர்றான்னா ரோட்டை கிளியர் பண்றாங்க, நாட்டினுடைய அதிகாரிகள் வர்றாங்கன்னா ரோட்டை சரி செய்யறாங்க, ஒரு அமைச்சர் வர்றாருன்னா ரோடு பேருந்து இருந்தா ரோட போடு விடுறாங்க. ஏன்னா அவர் வர்ற பாதை அழகா இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்க வாயை கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கங்களேன்னாங்க. நஃதீஃபு அஃப்வாஹக்கும், உங்க வாய் எப்போதும் சுத்தமா இருக்கட்டும். என்ன யா ரசூலல்லாஹ்? லிஅன்னஹு தரீகுல் குர்ஆன், அது குர்ஆன் வர்ற பாதை. குர்ஆன் உங்கள் நாவு வழியாக வருகிறது. அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்களா? குர்ஆன் வர்ற வாய் அது சுத்தமா இருக்க வேண்டும். வாய் அழுக்காக இருப்பதா? பல் துலக்காமல் குர்ஆனை ஓதுவதா? குர்ஆன் வரும் பாதை சுத்தமாக இருக்க வேண்டுமா இல்லையா? ஒரு அதிகாரி வர்ற பாதை ஓட்டையா இருந்தா ஓட்டை கூட கிளியர் பண்ணப்படுகிறது. சாந்த நபிகள் சொல்வார்கள், நஃதீஃபு அஃப்வாஹக்கும் லிஅன்னஹு தரீகுல் குர்ஆன், உங்கள் வாய் அழகாகட்டும் சுத்தமாகட்டும். ரெண்டு அர்த்தம் எழுதுறாங்க. ஒன்னு, வாய் எப்போதுமே சுத்தமா இருக்கணும். இன்னொன்னு, உங்களுடைய வாய் சுத்தமாக ஆன்மீக வழியாக அந்த வாய்களில் பொய்கள் வரக்கூடாது, புறம் பேசக்கூடாது, மற்றவர்களை காயப்படுத்தும் வார்த்தைகள் வரக்கூடாது, ஆபாச வார்த்தைகள் வரக்கூடாது. உங்கள் வாயும் நாவும் எப்போதும் சுத்தமாகட்டும். காரணம், அதன் வழியாக குர்ஆன் வெளியே வருகிறது என்றார். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. வாயை கூட நான் சுத்தமாக்கணும். குர்ஆன் வர்றதால, குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அது வரும் இடம் சுத்தம். கல்பு யாரு? அல்லாஹ் தங்குற இடம், அது எவ்வளவு சுத்தமா இருக்கணும். கல்பு எப்படி இருக்கணும்? கல்பிலே பொறாமை, எப்படி ரப்பு தங்குவான்? கல்பிலே ஆபாசம், அல்லாஹ்வை எப்படி தங்க வைப்பது? கல்பிலே காழ்ப்புணர்ச்சி, அல்லாஹ்வை கொண்டு எங்கே வைப்பது? அப்ப இதயம் பரிசுத்தம் என்பது பொறாமை இல்லாமல், காழ்ப்புணர்ச்சி இல்லாமல், ஆபாசங்கள் இல்லாமல், நான் என்கிற கர்வம் இல்லாமல் இதயம் பரிசுத்தமாகுமானால் இன்ஷா அல்லாஹ் நம்ம கல்பு அல்லாஹ் தங்குற இடமாகிவிடும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வை தங்க வச்சு மதீனாவுல இருந்து வெளியில ரசூலை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். மினா, அரஃபா, முஸ்தலிஃபால இருந்து போற போது நம்ம கல்பை அல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டு போகணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவன் தங்கும் இடமாக மாற்ற வேண்டும். பொறாமைகளை அழித்து விடுங்கள், பெருமையை அழித்து விடுங்கள், ஆபாசங்களை அழித்து விடுங்கள், ஆணவத்தை அழித்து விடுங்கள், அசிங்கங்களை போக்கி விடுங்கள். இதயம் எப்போதும் அழகாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உத்தம நபிகள் மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் உள்ள வர்றார். இடம் விசாலமா இருந்துச்சு. அவர் இருக்கும்போது ரசூல் பக்கத்தில் அவர் வரும்போது பெருமானார் அப்படி காலை ஒடிச்சாங்க, அப்படி மடிக்கிறாங்க. அவர் ஆச்சரியப்பட்டு போறாரு. பெருமானார்ட்ட நடிப்புலாம் கிடையாது. பெருமானார் என்ன செய்தாலும் எடுக்கணும், நடக்கணும். அல்லாஹ் உத்தரவு போட்டுட்டான். ஒமா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுது, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னவெல்லாம் செய்கிறார்கள், சொல்கிறார்கள், கொண்டு வந்தார்கள், எடுத்துக்கங்க. அதுல போய் கருத்தெல்லாம் கேட்க கூடாது. ஏன் ரசூல் அப்படி சொன்னாங்க? பெருமானார் சொன்னதை எடுத்துக் கொள்ளுங்கள், பெருமானார் செய்ததை எடுத்துக் கொள்ளுங்கள், பெருமானார் வாழ்ந்ததை எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். ஒமா ஆதாகுமுர் ரசூல் அப்படிங்கிறதுல பெருமானாரின் சொல், செயல், அங்கீகாரம் எல்லாத்தையும் எடுத்துக்கங்கிறான். பெருமானார்ட்ட நடிப்பு இருக்க கூடாது. அவர் திணறுகிறார். ஏன்னா பெருமானார் காலை ஒடிச்சு இடம் தர்றாங்கன்னா அங்க இடம் நெருக்கடியா இருந்தா அதை செய்யலாம். இடம் நிறைய இருக்குது, அங்க நான் இருக்கலாம், அங்க இருக்கலாம், அங்க இருக்கலாம். இப்படி விசாலமான இடம் இருக்க உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் காலை மடிச்சு இடம் கொடுப்பதற்காக பாவனை செய்த போது அவர் மனசுல இல்லை. உடனே கேட்டு விட்டார், யா ரசூலல்லாஹ் இன்ன ஃபில் மகானி சிஅதன், இடம் இவ்வளவு விசாலமாக இருக்கிறதே, இடம் எவ்வளவு விசாலம், நான் எங்கன வந்து உட்கார்ந்துக்கிடலாம், தாங்கள் காலை ஒடிக்க வேண்டுமா, மடிக்க வேண்டுமா, எனக்கு இடம் தருவதை போல் பாவனை செய்ய வேண்டுமா என்று கேட்டார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு அடியான் உள்ள வரும்போது இப்படிதான் நான் நடக்கணும்னு அல்லாஹ் சொன்னான். நீ வரும்போது இடத்துல விசாலம் இருக்குது, உனக்கு இடம் கொடுக்க என் மனசுலயும் விசாலம் இருக்குதுன்னு காட்டினேன். நம்ம கொஞ்சம் இடம் இருக்கும், யாராவது வெளியில இருந்து வர்றாங்கன்னா உடனே நம்ம 3 பேர் அந்த இடத்தை சரி பண்ணி நம்ம 4வது ஆளு கொடுக்காம நம்ம 3 பேர் கொஞ்சம் காலை வடிச்சு விரிச்சுக்கிடுவோம்.
பேசிக்கிடுவோம், ஆள் வர்றாரு, கொஞ்சம் நம்ம கொஞ்சம் விசாலமாகிடுவோம். இருக்கும் இடத்தை வர்றவருக்கு கொடுக்கிற மனசில் இடம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் இருக்குது, நீ வந்தால் கொடுக்கும் மனமும் இருக்கிறது என்றார்கள். இதுதான் விசாலமான உள்ளத்தின் அடையாளம். மனித உள்ளங்கள் விசாலமானால் அங்கே ஆயிரம் ஆயிரம் அருள்களின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. அல்லாஹ் ஒரு சுன்னத் என்ன தெரியுமா? நீ கொடு, நான் கொடுக்கிறேன் என்றான். அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக், நீ கொடு, நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ விசாலமாக நடந்து விடு, நான் விசாலமாக நடக்கிறேன். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அஸ்மா நாயிகிட்ட போய் அன்பிகி லா துஹசி வயோசில்லாரி, அஸ்மா செலவு செய்யும் போது விசாலமா செலவு செய்யினாங்க. காசு பணத்தை கூட விசாலமா செலவு செய். அதுல ஒரு வார்த்தை சேர்க்கிறாங்க, லா துஹசி, கணக்கு பார்க்காம செலவு செய்யினாங்க. நம்ம பொதுவா கணக்கு எழுதி வச்சு செலவழிக்கிற பழக்கம்லாம் எல்லாத்தையும் இருக்கும் பல பேர்கிட்ட. பெருமானார் சொன்ன வார்த்தை கணக்கு பார்க்காம செலவு செய். வரம்பு மீற மாட்டாங்க ரசூல். வீண் விரயத்தை அனுமதிக்கிறது இல்ல. உன் குடும்பத்திற்காக நீ செய்கின்ற செலவில் எதற்கு கணக்கு? உன் பிள்ளைக்கு கொடுப்பதில் ஏன் கணக்கு பார்க்கிறாய்? மனைவிக்கு கொடுப்பதில் ஏன் கணக்கு பார்க்கிறாய்? உன் குடும்ப செலவுகளை உண்ணுவதற்கும் உடுத்துவதற்கும் விசாலமாக செலவு செய், கணக்கு பார்க்காதே. சொன்னதோடு நிறுத்தல்ல, வயோசில்லாஹு அலைஹ், நீ கணக்கு பார்த்து செலவு செய்தால் அல்லாஹ்வும் கணக்கு பார்த்துதான் தருவான். நீ கணக்கு பார்க்காமல் செலவு செய்தால் அல்லாஹ்வும் கணக்கு பார்க்காமல் தருவான். அல்லாஹ் நமக்கு அந்த விசாலத்தை நசீபாக்குவானா? எங்க நான் விசாலமா நடந்தா அல்லாஹ் விசாலமா நடக்கும் போது. இதுல ஒரு சின்ன செய்தி இடையில சொல்லிக்கிறேன். நீ கணக்கு பார்த்து செலவு செய்தால் அல்லாஹ்வும் கணக்கு பார்த்து செலவு செய்வான், உனக்கு தருவான். நீ கணக்கு பார்க்காமல் விசாலமா நடந்தால் அல்லாஹ்வும் உன்னோடு விசாலமா நடப்பான். என்னால விசாலமா நடக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது ஒவ்வொருத்தங்களுக்கும். நம்ம இவ்வளவுதான் விசாலமா நடக்க முடியும். நம்ம தகுதிக்கு விசாலமா நடப்போம். அல்லாஹ் உங்களோடு விசாலமா நடப்பான், அவன் தகுதிக்கு நடப்பான். யாரு தகுதிக்கு? ஏன் தகுதி 1,00,000, அல்லாவின் தகுதி அதை 11 மடங்காக பெருக்கி கொடுக்கும் இடம் அவன். இங்கே சிந்திக்க வேண்டும், என்னுடைய தகுதிக்கு நான் அழகாக நடந்தால் அல்லாஹ் அவன் தகுதிக்கு நம்மோடு அழகாக நடக்கிறான். நீ எப்படி நடக்கிறாயோ அப்படி நடத்தப்படுவாய் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அருமையான ஹாஜிகள், ரொம்ப உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம். பரிசுத்தமே உருவான இடம். இங்கே அல்லாவின் பார்வை பட்டுக்கொண்டே இருக்கிறது. அல்லாவின் ஒரு பார்வை நம் மீது பட்டால் நம்முடைய மொத்த வாழ்க்கையும் அழகாகும், துன்யாவும் அழகாகும், மறுமையும் அழகாகும். அல்லாவின் ரஹ்மத்தின் பார்வை நம் மீது படுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அவன் பார்வைப்படும் இடம், போகும் இடமெல்லாம் அவன் பார்வை, நடக்கும் இடமெல்லாம் அவன் பார்வை. ஏன் ஷைத்தான் இங்கே ஓடினான் என்றார்கள் பெருமானார். ராயித்து ஷைத்தான யஹஸ்ஸு துராப அலா ரஸிஹி, மினாவின் மைதானத்தில் இருக்கிறார்கள் உத்தம நபிகள். இதோ ஷைத்தானை நான் பார்க்கிறேன் என்றார்கள். என்ன நாயகமே, ஷைத்தான் இங்கே யஹஸ்ஸு துராப அலா ரஸிஹி, தன் தலையில் மண்ணை வாரி அள்ளி போட்டு அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். யா அல்லாஹ், உன் அடியார்களை நான் சருக வைக்க முடியாமல் போய்விட்டதே என்று ஷைத்தான் அலறினான். மண்ணை தன் தலையில் தூவி ஓடுகிறான். அவன் ஷைத்தான ஓட வைத்து அல்லாஹ்வை தரிபடுத்துற இடம், அவன் பார்வைப்படும் இடம், வலிமார்கள் நடக்கும் இடம், நபிமார்கள் நடந்த இடம். இன்னும் நான் கொஞ்சம் தெளிவா சொன்னா, புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது. பெருமானார் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறாங்க. வந்திருக்கும் போது சொன்னாங்க, நபிமார்கள் நடந்த இடம் அல்ல, நான் இப்போது ஈசா நபியை பார்க்கிறேன். இதோ மூசா நபி வருகிறார், யுலப்பி தல்பியா சொல்லிக் கொண்டு வருகிறார். ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல. மூசா நபியை பார்க்கிறேன், இதோ தல்பியா சொல்கிறார். ஈசா நபி தல்பியா சொல்கிறார். அப்படியானால் இன்றைக்கும் நபிமார்கள் வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் புனிதமான ஹஜ்ஜில், புனிதமான கஅபாவில். எப்படிப்பட்ட இடம் நாம் வந்திருக்கிறோம். இங்கிருந்து ஒரு தூய்மையான வாழ்க்கை எடுத்துச் செல்ல வேண்டுமா இல்லையா அன்பர்களே? இதயத்தை பரிசுத்தமாக்க வேண்டுமா இல்லையா அன்பர்களே? எல்லாவற்றுக்கும் மேலால் விசாலமான ஒரு வாழ்க்கைக்கு நான் தயாராக வேண்டுமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல வணக்கம் செய்த ஒரு பெரிய ஆபிதா இருப்பார், ஆனா அவர் சொர்க்கம் போறது இல்லைன்னாங்க. என்ன யா ரசூலல்லாஹ், அவர் கஞ்சனாக இருந்ததால் சொர்க்கம் போகவில்லை. அல் பகீரு லா யதுகுலுல் ஜன்னா, கஞ்சன் சொர்க்கம் போக மாட்டான். அவன் வணக்கசாலி அல்லவா? வணக்கசாலியாக இருந்தாலும் அவன் கருமி குணத்தால் சொர்க்கம் தடை செய்யப்படுகிறான். அதுல என்ன பாடம்? உள்ளத்துல அவனுக்கு விசாலம் வரலையே. எவ்வளவுதான் நான் சம்பாதிச்சாலும் ஒரு காலத்தோடு வச்சுட்டு தான் போகணும்.
நான் வச்சிட்டு போறது மாத்திரம் இல்லை, என் பெருமான் சொன்னாங்க, நீ வச்சிட்டு போவோம் பிள்ளைக்கு அதை விட உனக்காக கொண்டு போனாங்க. எனக்காக என்ன கொண்டு போறது? உலகத்தில் எதையெல்லாம் நீ விசாலமாக செலவு செய்தாயோ அதுவெல்லாம் உனக்காக கொண்டு போகிற சொத்து என்றார்கள். எனக்காக கொண்டு போவது, நான் விசாலமாக உலகத்தில் வாரி கொடுத்ததெல்லாம் எனக்காக கொண்டு போற சொத்து. அது என் மறுமைக்கு பயனளிக்கும், மன்னரை விசாலமாக்கும். எனவே இங்கே நான் சொல்கிற முதல் பாடம், நம்முடைய உள்ளம் விசாலமாக வேண்டும். அதன் பரக்கத்து கோபம் குறையும், டென்ஷன் குறையும். எல்லாவற்றுக்கும் மேலால் அல்லாஹ் தங்கும் இடமாக நமது கல்பாக வேண்டும். அந்த கல்பில் காழ்ப்புணர்ச்சிகள், தீய சக்திகள் அங்கே பிரதிபலிக்க கூடாது. பரிசுத்தமான தன்மைகள் இதயத்தில் இருக்கணும். இதெல்லாம் இங்கிருந்து முயற்சி மாத்திரமல்ல, அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். இந்த இடம் கேட்டால் கிடைக்கும் இடம், கேட்டால் கிடைக்கும் இடம் கேட்கணும். அதுக்குதான் இதை முன்னோடியாக உங்களுக்கு பயான்ல சொல்றது, யா அல்லாஹ் எங்க உள்ளத்தை விசாலமாக்கிடு, கல்ப சுத்தமாக்கிடு, நீ தங்கும் இடமாக ஆக்கிவிடு ரப்பே. இதுல 1000 என்ன நமக்கு தான் தெரியும். அல்லாஹ்ட்ட நேரடியா ஓப்பனா பேசணும். என் கல்புல பொறாம நிறைய இருக்குது, என் கல்புல கெட்ட என்ன நிறைய இருக்குது, எனக்கு ஆசைகளும் ஆபாசங்கள் இருக்குது. அல்லாஹ்ட்ட பேசுங்கள். அவன் நீங்கள் பேச வேண்டும் என்று பிரியப்படுகிறான். அல்லாஹ்வோடு பேசுங்கள். நீங்கள் பேசினால் நான் கேட்கிறேன் என்கிறான் அல்லாஹ். கேட்கிறேன் மட்டும் சொல்லல, உன் கேள்விக்கு நான் பதிலும் சொல்லுகிறேன். என்னை பற்றி கேட்கிறார்கள், நான் எங்கேன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், இதா சஅலக இபாதி அன்னி, அடியார்கள் அல்லாஹ் எப்படி இருக்கிறான், எங்க இருக்கிறான்னு கேட்கிறாங்க. இன்னி கரீப், நீங்க சொல்லுங்க நான் பக்கத்துல தான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. அடியார்கள் எங்கே அல்லாஹ் என்று கேட்கிறார்கள். இன்னி கரீப், நான் பக்கத்தில் இருக்கிறேன் சொல்லுங்கள். அல்லாஹு கரீபுன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றான், உஜீபு தாவதத்தா என்று கேட்க சொல்லுங்க, நான் பதில கொடுத்துறேங்கிறான். என்ன கேட்க சொல்லுங்க, பதில் கொடுக்கிறேன். இரண்டாவதாக ஒரு செய்தி, இந்த ஒண்ணுக்குள்ள நிறைய பாடத்தை சொல்லியிருக்கேன். கல்புல இருந்து நம்ம வாழ்க்கை இனி எவ்வளவு அழகாகணும், எத்தனை குணங்கள் வர வேண்டும் என்பதற்கு மேலாக நம்பிக்கை சார்ந்து வாழுங்கள் என்கிறார்கள். மினா, அரபாத், முஸ்தலிஃபால நம்பிக்கையை பலப்படுத்துற இடம். அல்லாஹ்வின் உதவியின் மீது நமது நம்பிக்கை இருக்கணும். இங்கே உங்களுடைய கல்பில் யகீன் தரிபட வேண்டும், உறுதி ஏற்படணும். அல்லாஹ் எந்த வகையிலும் நம்மை வீணாக்க மாட்டான், எந்த வகையிலும் நம்ம துஆவை மறுக்க மாட்டான், எந்த வகையிலும் நம்ம பாவத்தை மன்னிக்காம விட மாட்டான். அதனாலதான் அரபா மைதானத்தில் உட்கார்ந்து ஒரு ஹாஜி நினைக்கிறார், யா அல்லாஹ் நான் இவ்வளவு பெரிய பாவம் செய்துட்டேனே, அதெல்லாம் மன்னிக்கப்படுமா, நினைச்சதுனால பாவி ஆகுவார் என்கிறார். மன்னிக்கப்படுமா என்று நினைத்தால் பாவி, அப்படியானால் அந்த இடம் எவ்வளவு பெரிய இடம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்காகவே இங்கே கொண்டு வந்திருக்கிறான். நான் வாழ்க்கையில் நிறைய இடம் இருக்கிறது, நான் சருகிய இடம், அதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து மன்னிப்பை கேட்கிற இடம் மாத்திரமல்ல, மன்னிக்கப்படுகிற இடம். இதுல எதை சொன்னார்கள் பெருமானால்? நம்பிக்கை பலமா இருக்கட்டும். அல்லாஹ்ட்ட கேட்டா கொடுப்பான், என் பாவத்தை மன்னிப்பான், என்ன பரிசுத்தமாக்குவான், என்ன அழகா கொண்டு சேர்ப்பான், இனி என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவன் கேட்கும் போது அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள், ஒரு நிபந்தனை தான், அவன் நிச்சயமாக தருவான் என்ற மன அழுத்தத்தோடு தைரியத்தோடு கேளுங்கள். நமக்கு ஒரு வகையான சந்தேகம் வந்தது, எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்க போகுது, வர வேண்டாம். அல்லாஹ் தன்னை பத்தி சொன்ன செய்தி ஒரு ஹதீஸ் குத்ஸில வருகிறது. தன்னை பற்றி அல்லாஹ் சொன்னான், தன்னை பற்றி அல்லாஹ் சொன்னான், ஆனா இந்த லன்னி அப்தின்னா ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சுக்கிடுவேன். நீங்க கவனத்தில் எடுக்கணும், எல்லா செய்தியும் மொத்தமா கொட்டிடக்கூடாது. நீங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு வினாவுல இருந்து நாம் கொஞ்சம் விசாலத்தோடு நடக்க பழகிறோம். இதயத்தை தூய்மையாக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறோம். பொறாமைகளை வீணாக்குவோம், காணாக்குவோம், பெருமையை காணாக்குவோம், தவறான சிந்தனைகளை போக்கி விடுவோம், நம்பிக்கையற்ற நிலையை நீக்குவோம். நம்ம குடும்பத்தில் இந்த கஷ்டத்தை எப்படி போக்க போறோம், இவ்வளவு சிரமப்படுறோமே, நம்ம கடனாளி ஆயிட்டோமே, வீட்டுல இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, அந்த சந்தேகத்தை போக்கி விடுங்கள். இங்கே ஒரு பெரிய சுபச்செய்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. நீங்க கேளுங்கள், அல்லாஹ் நிச்சயமா கொடுக்கிறான். நான் ஊர்ல இருந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால ஹஜ்ஜிக்கு புறப்படுறேன். அப்ப எங்க வீட்டம்மா ஒரு சேரி கையில தராங்க, பெண்கள் உடுத்துக்கிற சேலை. சேரியை தந்து, இதை நீங்க கொண்டு போய் காபாவுல வச்சு துவா செய்துட்டு வாங்க. புதுசா இருக்கேன்னு கேட்டேன். சேலையெல்லாம் கொண்டு போய் காபால துவா செய்யுதுன்னா புதுசா இருக்க? இல்ல, பிரியமான பெண்மணி, 5 வருஷம் ஆச்சு மாப்பிள்ளை தேடுறாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமையல. 5 வருஷம் வயசாயிட்டு, 25 வயசை தாண்டுது. 20 வயசுல இருந்தே மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, அமையல. அந்த அம்மா ரொம்ப உறுதியா சொல்லுது, அதத்துல கொடுத்து காபால வச்சு அந்த ஒரு காபால அந்த விரிச்சு தொழுதுட்டு வந்துட்டோம். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமையணும்,
நான் சொன்னேன் வாங்கி வச்சுக்கிட்ட வீட்டம்மா சொல்லும் போது மருத்துவம்னா நம்ம பள்ளிவாசல தான் போய் படுக்கணும். சில விஷயங்கள் பெண்கள்கிட்ட போராடக்கூடாது. அது கூடுமா கூடாதாங்கிறத தாண்டி என்ன உயர்ந்த எண்ணம். காபால போய் துவா செய்தா வாழ்க்கை அமைஞ்சிரும் நினைக்கிறாங்க பாருங்க. எங்க வீட்டம்மா சொன்ன பிஸ்மில்லா நான் வாங்கி வச்சுக்கிறேன், இந்த செய்தி வெளியில தெரிய வேண்டாம். என்ன லக்கேஜ் 2 லக்கேஜ் இப்ப சேலையா நிறைஞ்சிரும், அதனால வேண்டாமா ஸ்ரீதேவி வெளியில சொல்லிடாதன்னு சேலை வாங்கி வச்சேன். நடந்ததை சொல்றேன். காபாவுக்கு ஹத்தீமுல் அப்பமெல்லாம் பெரிய தோரணம். இந்த கொரோனாவுக்கு பின்னால முந்தைய காலம் எப்படின்னா ஹத்தீமுல இந்த மாதிரி எல்லாம் கிடையாது, இது புக்கிங் கிடையாது. ஹத்தீமுல போய் ஹத்தீம்ல இருக்க காபா தங்க குழாய்க்கு உள்ள எந்த நேரம் நம்ம நினைச்சா ராத்திரி 9 மணிக்கு மேல உள்ள போயிடும், அடிச்சு பிடிச்சு போய் தொழுதுட்டு வந்துருவோம். நான் உள்ள கொண்டு போய் தொழுதுட்டு அந்த கீழே லேசா அப்படி மடிப்போட போட்டு ஒரு 2 ரக்காத் தொழுது துவா செய்துட்டு வந்தேன். அல்லாஹ் நான் மக்கா விட்டு ஊருக்கு போறதுக்குள்ள அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை அமைஞ்சிடும், ஊருக்கு போறதுக்குள்ள மாப்பிள்ளை அமைஞ்சிடும். அல்லாவுடைய பெரிய கருணை. நீங்க எப்படி நினைப்பீர்களோ என்றப்பை நான் ஹஜ்ஜ முடிச்சிட்டு போன உடனே அந்த அம்மா ஸ்வீட்டோடு வருது. அந்த அம்மா சொல்லிச்சு நீங்க போய் ஒரு 10 நாளைக்கு பின்னால் என் நல்ல மாப்பிள்ளை பேசி நிச்சயம் பண்ணிட்டோம்னு சொல்லிச்சு. நிச்சயமாச்சு. இப்ப கல்யாணம் ஆகி குழந்தையோடு இருக்கிறாங்க. இன்னும் அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஆசை இருக்குது. ஒவ்வொருக்கும் ஹஜ்ஜிக்கு போகும்போது சொல்லி விடுவாங்க, உள்ள பிறக்கல பிள்ளைக்காவது வாசிங்க, குழந்தை மருந்துச்சு. நான் ஒன்றை சத்தியமிட்டும் கூட சொல்வேன், இங்கே அல்லாஹ் இடத்தில் நான் நம்பிக்கையோடு கேட்கிற எந்த துவாவும் மறுக்கப்பட்டதே இல்லை, மறுக்கப்பட்டதே இல்லை. இன்னும் நான் ரப்பிடத்தில் கேட்கிறேன், என் மூச்சு பிரியும் முறையிலும் நான் ஹஜ்ஜிக்கு வரணும். நீங்கள் ஆமீன் சொல்லுங்களேன். மவுத்து வரைக்கும் ஹஜ்ஜிக்கு வரணும். ஹஜ்ஜிங்கிறத கஷ்டமாக நினைக்கிறதே இல்லை. ஹஜ்ஜி ரொம்ப லேசானது. அல்லாஹ் தன் அடியார்களை இங்கே வைத்து அழகு பார்க்கிறான், தேர்ந்தெடுக்கிறான், உயர்த்துகிறான். சில நோயாளிகள் இங்க கொண்டு சுகம் கொடுக்கிறான், அல்லாஹ் ஷிஃபா கொடுக்கிறாங்க. குடும்பத்துல தேவை உள்ளவங்க கொண்டு துவா செய்ய வச்சு அவங்க குடும்ப தேவையை பூர்த்தி செய்யலாம். அதனால வீட்டுல ஏதாச்சும் தேவை இருக்கும், பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும், வியாபார தேவைகள் இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும், கடனில் அகப்பட்டிருக்கலாம், நோயில் அகப்பட்டிருக்கலாம். உறுதியோடு கேளுங்கள், நீங்க ஊருக்கு போற போது சுபச்செய்தி இருக்கும், அவங்க ஆரோக்கியமா இருக்கிறார்கள். இது அப்படிப்பட்ட இடம். ஆனா இந்த வன்னி அப்தி, என் அடியார்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான். நான் என் அடியார்களின் எண்ணத்தில் தான் இருக்கிறேன் என்றான். எவ்வளவு பெரிய ஹதீஸ். அவன் என்ன எப்படி நினைக்கிறாங்களோ அந்த எண்ணத்தில் இருக்கிறேன். ஆனா இந்த வன்னி அப்தி, என் அடியார்களின் எண்ணத்துக்குள் நான் இருக்கிறேன். வல்லியதுன்னுபி மாஷா, என்னை பத்தி நீ எப்படி நினைக்கிறமோ நினைச்சுக்காங்க. நான் கொடுப்பேன்னு நினைக்கிறியா கொடுத்துருவேன், கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறியா உன் எண்ணம் தான் என் வாழ்க்கை, உன் எண்ணம் தான் உன் வாழ்க்கையாக பிரதிபலிக்கும். உன் எண்ணத்துக்குள் நான் இருக்கிறேன். அப்படின்னா நம்ம எப்படி நினைக்கணும், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், கஷ்டத்தை தீர்த்து விடுவான். அதனால இன்னைக்கும் நாளைக்கு ரொம்ப விசேஷம், துஆவுடைய நாள். நாளைக்கு யௌமுல் அரஃபான யௌமுத் துஆன்பாங்க. அரஃபாவுடைய நாள் என்பது துஆவுடைய நாள். எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கங்க, ஞாபகம் வச்சு கேளுங்க. எங்கிட்ட பல பேர் பல பிரச்சனையை சொன்னாங்க, எழுதி வாங்கி இருக்கிறேன். விளையாட்டுக்கு அல்ல, காரியமாக அவங்க பேரை வச்சு அங்க துஆ செய்யறோம். அடுத்த வருஷம் சுபச்செய்தியை பார்க்கிறோம். குழந்தை இல்லை சில பேருக்கு, துஆ செய்தோம். நான் சொன்னேன் அடுத்த ஆண்டு அந்த புள்ள பிறக்கும், பேர் வைப்போம் என்றேன். அல்லாஹ்வின் பேரருள். 15 வருஷமா குழந்தை இல்லை, 15 வருஷமா. எல்லா டாக்டர்ட்டையும் போய் கடைசியா முடியாதுன்னு சொன்ன பின்னால யாரோ சொல்லியிருக்காங்க, அது போய் சொல்லுங்களேன்ட்டு. அவங்க சொன்னாங்க நம்ம துஆ செய்தோம், அது அல்லாஹ் தான் பெரியவன். அல்லாஹ்வுடைய கருணை, காபாவின் துஆ, அவங்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்தோம். இப்ப நீங்க ஆச்சரியப்படணும், போன வருஷம் நான் அதே இடத்துக்கு நிகழ்ச்சிக்கு போகிறேன். அந்த அம்மா எனக்கு போன் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அதுல சிறப்பா குழந்தை உண்டாயி ஒவ்வொரு மாசமும் இந்த மாசம் இப்படி, இந்த மாசம் இப்படி, இந்த மாசம் இப்படி. டாக்டர்களே ஆச்சரியப்பட்டாங்க. கடைசியா அவங்க குழந்தை பெறும்போது போன் பண்றாங்க, நான் அட்டன் பண்றேன். அது கடைசியா சொன்னது, இந்த ஆண்டும் எங்க நாட்டுக்கு வரணும், வந்து அந்த பிள்ளைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும். நான் போய் பேர் வச்சுட்டு வந்தேன். 15 வருஷம் கழித்து குழந்தை. 35 வருஷம் ஆச்சு. எங்கள் நாவு பொய் சொன்னதில்லை. 35 ஆண்டுகள் பொய் சொன்னதில்லை. 35 ஆண்டுகள் ஒது இல்லாமல் வாழ்ந்ததில்லை, ஒது இல்லாமல் வாழ்ந்ததில்லை. நான் உங்களை மிகைப்படுத்துவதற்கு சொல்லவில்லை. என் ரப்பு சத்தியமானவன், என் ரப்பு பலமானவன், அழுத்தமானவன், கேட்டதை கொடுக்கிறவன். நான் தான் பலகீனமானவன், நம்ம கல்பு தான் பலகீனம். நான் அல்லாஹ்ட்ட கேட்கறது, ஒது இல்லாம என் வாழ்க்கை இருக்க கூடாதுன்னு கேட்டேன். 35 வருஷம் ஆச்சு. ஒது இல்லாம இருந்தது. நான் பள்ளிவாசலுக்கு வருவேன், எங்க பள்ளியில இமாமா இருக்கிறேன். பள்ளிக்கு வருவேன், 2 நிமிஷம் லேட் ஆயிடும். என்ன பார்த்த உடனே காம சொல்ல சொல்லுவேன். என்ன பார்த்த உடனே காம சொல்லிட்டே இருப்பாங்க. ஒது செய்தாங்களா இல்ல அவங்களுக்கு தெரியும். அதற்கு எப்போதும் ஒது. எதற்கு சொல்கிறேன்?
கேட்டால் கொடுக்கிற இடத்தில் அல்லாஹ் இருக்கிறான். நான் ஏன் நம்பிக்கை இழக்கணும்? பிரச்சனைகள் இருக்காதா? சிரமங்கள் வராதா? எதுவுமே இல்லை. தூங்கினா உதவு முறியும், பாத்ரூம் போனா உதவு முறியும், அவ்வளவுதான். உதவு முறிக்கிற காரியம் நடக்காது. காலையில செய்த உதவு போய் தொலை வச்சிருவேன். வயசை தாண்டி என் ரப்பின் எண்ணம் என்பது, அவன் கொடுக்கும் நம்பிக்கை என்பது என் கல்பில் இருந்தால் என்னை விட பலமான மனிதன் மண்ணிலேயே இல்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் நீண்ட கால மக்களோடு ஹஜ்ஜோடு தொடர்புடைய ஹாஜியார் அவர்கள் இங்கே சிறப்பான உலமாக்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பரிசுத்தமான மஜ்லிஸ் இது. இங்கே பேசப்பட்ட இந்த வார்த்தை உங்க மவுத் வரைக்கும் மறக்க கூடாது. அல்லாஹ்வோடு நாம் இருக்க வேண்டும். நம்மோடு அவன் இருக்கிறான் என்பது குர்ஆன் கொடுத்த வாக்குறுதி. ஐனமா குந்தும், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோடு நான் இருக்கிறேன். குர்ஆன் சொன்ன வார்த்தை. எங்கே இருக்கிறாய்? மினாவிலா உன்னோடு நான், அரபாத்திலா உன்னோடு நான், விமானத்திலா உன்னோடு நான், பெட்ரூம்பிலா உன்னோடு நான். அல்லாஹ் சொன்னான் உன்னோடு நான் இருக்கிறேன். இன்னைக்குள்ள கேள்வி என்ன? நம்ம அவனோடு இருக்கிறோமா? அவனோடு நாம் இருக்கிறோமா? அல்லாஹ்வோடு நாம் இருந்தால் எந்த காரியத்திலும் ஃபெயிலியர் அல்ல. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜி நம்முடைய தலைவிதியை தீர்மானிக்கும் ஹஜ்ஜாக்கி வைப்பானாக. நமது எண்ணங்களை விசாலமாக்குவானாக. அழுத்தமான ஆழமான நம்பிக்கையோடு துஆ செய்வோம். நிறைய பேர் தன் கனவுகளை சொல்லி விட்டாங்க. ஹஜ்ரத், அரஃபாவை மறந்துடாதீங்க. நான் போன் அட்டெண்ட் பண்றது இல்ல, மெசேஜுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டே இருந்தேன் நேற்று வரைக்கும். அதுல வந்த நூற்றுக்கணக்கான மெசேஜ் அரஃபாவுடைய துஆ. என் பிள்ளைக்காக, என் மகனவிக்காக, என் பிள்ளை கல்யாணம் ஆகி வாழாம இருக்குது அதற்காக. அரஃபாவின் துஆவில இந்த சமூகம் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நம்மை நம்பி உலகம் இருக்கிறது. நாளை அரஃபாவுக்காக நாம அல்லாஹ்வை நம்பி கேட்போம். நிச்சயம் சொல்கிறேன், கேட்டது கிடைக்கிற இடத்தில் இருக்கிறோம். மிஸ் பண்ணிடக்கூடாது. சிரமத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க கூட, எல்லா சிரமத்தையும் தாண்டி ஆரோக்கியமா இருக்கணும். ராத்திரி பூரா தூங்கல, காலையில கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தோம், இப்ப ஆரோக்கியமா இருக்கிறோம். ஏன்னா நமக்கு இந்த இடம் இன்பம் அளிக்கும் இடம், மகிழ்ச்சி அளிக்கும் இடம், சந்தோஷம் அளிக்கும் இடம். இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாலும் ஒரு வகையான புத்துணர்வு ஏற்படுது. ஏன்னா பார்க்கும் இடமெல்லாம் அல்லாஹ்வின் அடியார்கள், மலக்குமார்கள், நபிமார்கள், சாலிஹீன்கள். இந்த பூமியில நான் கால் வைக்கிறேன்னா என்ன தகுதியும் இல்லை. அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டு உட்கார வச்சிருக்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, புரிந்து கொள்வானாக, விசாலமான உள்ளத்தை தருவானாக, எண்ணங்களை தூய்மைப்படுத்துவானாக, வாரி கொடுக்கும் மனநிலையை தருவானாக, எல்லாருக்கும் நலவு செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை தருவானாக. எல்லாவற்றுக்கும் மேலால் நமது கல்பை பரிசுத்தமாக்கி வைப்பானாக. அவன் தங்கும் இடமாக ஆக்கி வைப்பானாக. நமக்கு இருக்கிற அசௌகரியங்களை போக்குவானாக. கைவலி, கால் வலி, மூட்டு வலி, பிரச்சனை, சுகரு, கொலஸ்ட்ரால், பிரஷர், இது எல்லாத்தையும் அல்லாஹ் முழு ஷிஃபாவோடு தாயகம் திரும்ப செய்வானாக. நாளைய அரஃபாவை லேசாக்கி தருவானாக. அரஃபாவினுடைய மைதானத்திலிருந்து முஸ்தலிஃபாவை லேசாக்குவானாக. முஸ்தலிஃபாவிலே தொழுது துஆ செய்து மீண்டும் மினா வர்றதுக்கு நடக்க வேண்டிய நிலை வரலாம். அப்படி நடக்கும் போது தெம்பை தருவானாக, ஆரோக்கியத்தை தருவானாக. தைரியத்தோடு என் ரப்பு என்னோடு என்ற அந்த நிலை. என்னோட ஹாஜியா இருக்கிறாங்க, என்னோட அண்ணன் இருக்கிறாங்க, என்னோட காக்கா இருக்கிறாங்க, என்னோட நண்பர் இருக்கிறாங்க, ஒரு தைரியம் வருது. அல்லாஹ் சொல்றான் உன்னோடு நான் இருக்கிறேன். படைத்தவனே இருக்கும் போது என்ன பயம்? படைத்தவனே இருக்கிற போது என்ன பயம்? எனக்கு முடியாது, நடக்கவே முடியாது. அல்லாஹ் இருக்கிறான், என்னை யாரின் துணையிலாவது கொண்டு சேர்த்து விடுவான். அந்த நம்பிக்கை பலப்படட்டும். இந்த மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் மௌத் வரைக்கும் மறக்க முடியாத மஜ்லிஸ் ஆக்கி வைப்பானாக. நான் நாளைய வாழ்க்கையை அழகுபடுத்துகிற சிந்தனையை நமது மினாவில் இருந்து அல்லாஹ் துவக்கி வைப்பானாக. நம்ம குடும்பத்தோடு விசாலமாக நடக்க செய்வானாக. மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்க வைப்பானாக. பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக ஆக்குவானாக. நம்ம பிள்ளைங்க நமக்கு துஆ செய்யற பிள்ளைகளாக மாற்றி வைப்பானாக. சில குடும்பங்கள்ல பிள்ளைங்களால் பெற்றோர்களுக்கு கஷ்டம், அதையெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் எங்க பிள்ளைங்க எங்களை உணர்ந்து நடக்க தௌஃபீக் செய்வாயாக. வாழ்க்கை நெடுகிலும் நிம்மதியை கொடு யா அல்லாஹ். கவலைகளை போக்கி விடு யா அல்லாஹ். கஷ்டங்களை தீர்த்து விடு யா அல்லாஹ். வியாதிகளில் இருந்து ஷிஃபாவை கொடுத்து விடு யா அல்லாஹ். ஹார்ட் சம்பந்தமான நோயில் இருந்து பாதுகாப்பாயாக. கொலஸ்ட்ராலில் இருந்து பாதுகாப்பாயாக. சுகர், பிரஷரின் தீங்கில் இருந்து பாதுகாப்பாயாக. உயிர் வரிக்கின்ற கேன்சர் போன்ற நோயில் இருந்து பாதுகாப்பாயாக. எங்கள் ஊரிலும் எங்கள் குடும்பத்திலும் யாரெல்லாம் சுகக்குறைவாக இருக்கிறார்களோ ஷிஃபாவாக்கி வைப்பாயாக. நாங்கள் இன்னும் உன்னை அறிவதில் பலகீனமாக இருக்கிறோம் ரப்பே. உன்னுடைய தொடர்பில் பலகீனமாக இருக்கிறோம் ரப்பே. உன் தொடர்பை இனி பலப்படுத்த தௌஃபீக் செய்வாயாக. இனி எங்க வாழ்க்கையில ஒரு தொழுகை மிஸ் ஆகாம ஊருக்கு போனாலும் பாதுகாக்க செய்வாயாக. யார்கிட்டையும் நான் கடினமா நடந்துடக்கூடாது, சாஃப்டா நடக்கணும். இனி நான் கடினமா நடந்தா என்ன குறை சொல்ல மாட்டாங்க, நீ எல்லாம் ஒரு ஹாஜியான்னு கேட்பாங்க.
உன் வணக்கத்தையே குறை சொல்வார்கள் இந்த சமூகம். ரப்பே, நான் யார்ட்டையாவது எனக்கு கோபப்பட்டேன்னா சொல்லுவாங்க, நீ ஒரு ஹாஜியா, நீ மக்காவுக்கு போயிட்டு வந்தாலும் அப்படி பேசுறப்பாங்க. அப்படியானால் அல்லாவின் வணக்கத்தை குறை சொல்லும் இடத்தில் நான் வாழ்ந்து விடக் கூடாது இல்லையா? நான் ஒரு ஹாஜிங்கிற உணர்வு இருக்க வேண்டும். நம்ம ரூஹு பிரியும் போது ஹாஜியாக பிரிய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீ